ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் அசார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், இந்த பொருளை பற்றி தான். இதெல்லாம் ஒரு கண்டென்ட் சொல்லி காட்டுறியான்னு சொல்லி காட்டி வச்சுறாங்க. இந்த பொருள் இப்போ வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இது என்ன பொருள், எங்கே வாங்கினே, இது எப்படி வேலை செய்யும், என்ன இதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். யார் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். எப்பவும் போல் அதிகமாக பேசுவானா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ் இப்போ நம்ம கையில் எடுக்கிறதுக்கும் இதில் எடுக்கிறதுக்கும் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் எடுத்தோம்னா கை பொசிஷன் மாறும், கை பொசிஷன் வைக்கிற பொசிஷனு எல்லாமே மாறும். கை இப்படி போகும், அப்படி போகும், அங்கிட்டு போகும், இங்கிட்டு போகும். இதில் பண்ணோம்னா எந்த பொசிஷனுமே மாறாது, சூப்பராகவும் இருக்கும். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இது வந்து நான் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்களும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது பெரிய ஐட்டம்லாம் வராது, இது 2 வரும். இந்த புஷ் வந்து ஒரு 8 வரும், சரிங்களா? இது எப்படி என்னன்னு இப்போ காட்டுறேன் பாருங்க. இப்போ இது இப்படி மடங்கி தான் வரும். இது இப்படி ஓப்பன் பண்ணியும் ஓப்பன் ஆகிக்கும். இப்போ வந்து இந்த புஷ்ஷை திருப்பி ஒரு புஷ்ஷாக மாட்டிக்கோங்க. மொத்தம் 8 புஷ் வரும். 8 புஷ்ஷையும் மாட்டிக்கோங்க. இந்த புஷ் வந்து நம்ம எதுக்கு மாட்டுறோம்னா, கீழே வந்து கிரிப்புக்காக, கீழே வந்து ஸ்லிப் ஆகக்கூடாது. பண்ணக்குள்ள நம்ம புஷ்அப்ஸ் இருக்கும்போது ஸ்லிப் ஆகக்கூடாது, அதுக்காக இந்த ஸ்டிக் வந்து மாட்டிக்கிறோம். மாட்டிட்டு இப்போ திருப்பிக்கோங்க, அவ்வளோதான். இதுலேயே லேட்டு இது வந்து லேட்டுக்கு ஒன்று, அப்புறம் இது ஷோல்டர், அப்புறம் ஆர்ம்ஸு, அப்புறம் ஜெஸ்ட். இதான் இது வந்து இப்போ இந்த கலரில் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒவ்வொரு கலர்லேயும் உங்களுக்கு ஒன்று இருக்கும். இப்போ ஜெஸ்ட்டுக்குன்னா இங்கே ரெட் கலரில் கொடுக்கணும். ரெட் கலரில் வச்சு இப்படி வச்சு ஒரு 10 டைம் தண்டால் பண்ணுறீங்க. இப்போ தண்டாலில் எடுக்கும்போது நம்ம லாங் பொசிஷன் வச்சு இப்படி கை வச்சு எடுப்போம். அதுக்கு வந்து இப்போ லாங் பொசிஷன் வச்சு அது ஜெஸ்ட்டுக்கு ஒரு ஒர்க் அவுட்டு. அதே ரெட் கலர், அதில் ரெட் கலரை கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலர்லாம் வச்சு நீங்கள் ஒரு பொசிஷனாக வைங்க. அது ஒரு பொசிஷனு, இது ஒரு பொசிஷனு, அப்புறம் கை கொஞ்சம் குறுக்கி வந்துக்கணும். இது ஒரு பொசிஷனு, இது ஒரு பொசிஷனு, அப்புறம் இது ஒரு பொசிஷன். இப்போ கையில பண்றதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னா, நீங்க கையில பண்ணீங்கன்னா உங்க கை அப்படி போகும், இப்படி போகும், அங்கிட்டு போகும், இங்கிட்டு போனேன். இதுல வந்து இப்படிலாம் போகாது. கை கரெக்டா இருக்கும். உங்க ஒர்க் அவுட் நீங்க பாக்குற, உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் கரெக்டா வரும். அதுக்குதான் இது. இதே மாதிரி இப்போ லேட்டுக்கு பின்னாடி ஷோல்டர் இருக்குல்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த பச்சை கலர் அது இருக்குல்ல, பச்சை கலர்ல வச்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து மாட்டிக்கிறீங்க. மாட்டிட்டு அப்புறம் இதுல, அப்புறம் இந்த ஒர்க் அவுட் ஒரு 10 டைம் முடிஞ்சோன்னே அப்புறம் இதுல மாத்துறீங்க. அப்புறம் அது முடிஞ்சோடனே கொஞ்சம் இதுல மாத்துறீங்க. இப்படிதான் 10 செட் அடிக்கிச்சிங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் ஜிம்முக்குலாம் போனீங்கன்னா, மேக்ஸிமம் ஜிம்மு நான் இடையில போயிட்டு இருந்தேன், அப்புறம் போக முடியல. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ கூட நான் இதில் மேலே கொடுக்குறேன், வேணும்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. உள்ள அது வந்து நான் வீட்டில இருந்து இந்த தம்பிள்ஸு, பார் கம்பு அதெல்லாம் வாங்கி அது ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னா போய் பாருங்கள், வீட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வாங்கினோம்னா வீட்டிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஜிம்முக்கு போனதில்லை. நான் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தாலே என்னால் வேலைக்கு போகிறனால கொஞ்சம் ஜிம்முக்கு போக முடியல. சண்டே அந்த மாதிரி டைமில் நான் வீட்டிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணிப்பேன். அந்த வீடியோ கொடுக்குறேன், என்ன போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இப்போ ஷோல்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். கை இங்கே வைக்கணும், இங்கே மாற்றணும், அப்புறம் இங்கே ஒரு 10 செட்டு முடிச்சோன்னே அப்புறம் மறுபடியும் இங்கே வச்சிடணும், அப்புறம் இங்கே மாற்றணும், மறுபடியும் 10 செட்டு முடிச்சோன்னே இங்கே வச்சுட்டு அப்புறம் இங்கே மாற்றணும். இந்த மாதிரி தான் மாற்றணும். இப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் தண்டாலுக்கு மாதிரி ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். இப்போ இதில் எடுக்கிறதுக்கும் கையில் எடுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொசிஷன் பாருங்கள். நான் இப்போ கையில் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பொசிஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். 3 செட் எடுத்துட்டோம். இப்போ அதில் பண்ணி காட்டுறேன். இப்போ உள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ இதில் பண்ணி காட்டுறேன். இது இப்போ இதில் பாருங்கள், இப்போ எப்படி பொசிஷன் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ லாங் வச்சு ஜஸ்ட்டுக்கு அடிக்கிறேன். 1 இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரிப்பு கிடைக்குது. கரெக்டாக கை மேலே போகுது, கீழே வருது, கரெக்டாக இருக்குது. இப்போ கையில் பண்ணும்போது என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நம்ம கையை அங்கிட்டு போகும், அந்த மாதிரி இதில் போகாது. இங்கே எதிர்பார்க்குற ரிசல்ட் கண்டிப்பாக இதில் வரும். இதுதான் இந்த வீடியோ.
சரி ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க மறக்காம. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை மாதிரி ஆளுங்களை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் கொஞ்சம் மேலே முன்னேறி வர முடியும். நம்ம டிராவல் விஷயமா அப்புறம் அன்பாக்ஸ் விஷயமா வீடியோ போடுவோம். இதான் என்னோட நியூஸ் சேனல். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம். பாய் ஃப்ரம் சார், பாய்.